அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. நான் உங்களுடைய கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் ஆசான் ஏடபிள்யூ அக்ரம் சார். சில மிக முக்கியமான விடயங்களை உங்களோட நினைவுபடுத்தலாம் என்று தான் இந்த சந்திப்பு. நாங்கள் பேஸ் 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிள்ளைகள். ஸோ பேஸ் 1 முடிச்சிட்டோம். ஸோ பேஸ் 2 கிளாஸஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸுடைய முக்கியத்துவம் இன்னமும் விளங்காமல் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்கங்கிறதான் கவலைக்குரிய விடயம். இந்த கிளாஸில் இம்பார்ட்டன்ட் என்ன, ஏன் இந்த கிளாஸு செய்யப்படுதுங்கிற இம்பார்ட்டன்ட் இன்னமும் சில பிள்ளைகளுக்கு விளங்குதில்லை. ஸோ மனசுக்கு உண்மையிலே கவலையாக இருக்குது. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க 2024 ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னமும் நிறைய நாட்கள் இருக்கி அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக இல்லை. இந்த காணொலியை நீங்கள் கேட்குற டைம் என்ன நாள் என்ன டேட்டுங்கிறது நீங்கள் கலண்டரில் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். 2024ஆம் ஆண்டு எக்ஸாம் எப்போ நடக்கலாம் என்று பரீட்சை திணைக்களம் அனௌன்ஸ் பண்ணியிருக்குங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட் எடுத்து கல்குலேட் பண்ணுங்கள், எத்தனை நாட்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி கல்குலேட் பண்ணி பாருங்கள். சரி, கல்குலேட் பண்ணிட்டீங்களா? இப்போ 3 பாடங்களும் படிப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த நாட்கள் இருக்குது. நான் ஒரு அன்னளவாக ஒரு 250 நாட்கள் என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இந்த 250 நாட்கள் 3 பாடங்களை நீங்கள் படிப்பதற்கான நாட்கள். விளங்குற விலையில் உங்களுக்கு அப்படி என்று சொன்னால் ஒரு பாடம் படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு எத்தனை டேஸ் வருதோ அந்த டேஸை 3ஆல் டிவைட் பண்ணி தான் நீங்கள் கல்குலேட் பண்ண வேண்டி இருக்கும். இன்னமும் வீண் விளையாட்டாக இருக்காதீங்க. இது உங்களுடைய எதிர்காலம். நீங்கள் எதிர்காலத்தில் எந்த பொசிஷனில் இருக்க போகிறீங்கிறத தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போட்டி பரீட்சை. ஸோ அந்த போட்டி பரீட்சையில் அதிகூடிய ரிசல்ட் எடுக்கணுமெண்டா ஆக பேசிக் ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு எல்லா சிலபஸுமே தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். எல்லா சிலபஸுமே பூரணமான அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதற்காகத்தான் இந்த கிளாஸை செய்யப்படுகிறது. பேஸ் 1 நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவு செய்து விட்டோம். ஸோ பேஸ் 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, ஸோ பேஸ் 1 ஜாயின் ஆகின பிள்ளைகளுடைய ஃபீட்பேக், அந்த மாணவர்களுடைய கருத்துக்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த ஃபேஸ் 1 கிளாஸஸ் ஜாயின் பண்ணின பிள்ளைகளுடைய ஃபீட்பேக்கை கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. ரைட். ஸோ நீங்களும் இந்த வாய்ஸ் நோட்டை கேட்கக்கூடிய நீங்களும் ஃபேஸ் 1 கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்களாக இருந்தால் நீங்களும் நிச்சயமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை தர இயலும். நான் அடுத்த மாணவர்களோட அதை ஷேர் பண்ணுறதுக்கு மிகவும் அது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பேஸ் 1க்கு ஜாயின் ஆகின பிள்ளைகளுடைய ஃபீட்பேக் நான் உங்களோட தரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் நீங்கள் பேஸ் 2 கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலைன்னு சொன்னால் பிள்ளைகள் உடனடியாக கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் நான் அந்த கிளாஸஸுக்கு லிமிட்டட் க்ரௌட் தான் எடுக்கிறது ஐடியா. என்னடா தெரியும் பிள்ளைகள், அடுத்த கிளாஸஸ் மாதிரி இல்லை. நான் ஃபுல்லாகவே உங்களை அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்களா, பாஸ் பேப்பர் செய்கிறீங்களா, தர ஹோம்ஒர்க்குகள் செய்கிறீங்களா, அதே போல் நான் தரக்கூடிய செல்ஃப் ஒர்க் டியூட்டோரியலை செய்கிறீங்களா போன்ற விடயங்களை நான் உங்களை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். இது என்னுடைய கடமை. ஸோ அதனால் நான் லிமிட்டட் க்ரௌட் தான் பிள்ளை எடுக்கிற ஐடியா. இதான் நாங்கள் வளமையாக கிளாஸஸுக்கு லிமிட்டட் க்ரௌட் தான் எடுப்போம். என்ன அது உங்களுக்கும் தெரியும். ஸோ லிமிட்டட் க்ரௌட் தான் எடுக்கிறேன். அதாவது எனக்கு இந்த முறை ஒரு 200 பிள்ளைகள் எடுக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன் பிள்ளைகள். ஒரு 200ஓட லிமிட்டை க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஸோ இன்னமும் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலைன்னு சொன்னால் உடனடியாக கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணினா அநேகமான மாணவர்கள் இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துட்டீங்க. ஸோ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி இன்னமும் நீங்கள் அதுக்குரிய சர்வீஸ் சார்ஜை பே பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் நம்பர் எடுக்கலைன்னா உடனடியாக எடுங்க. ஸோ இன்னமும் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக உங்களோட நான் கலந்து ஆலோசிக்கணும் பிள்ளைகள். ஸோ இந்த கிளாஸஸ் ஃபேஸ் 2 நாங்கள் செய்ய போடக்கூடிய பாடப்பரப்புகள் எப்படியான பாடப்பரப்புகள், அதே போல் இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸஸுக்கும் நம்முடைய கிளாஸஸுக்கு முடியாது என்ன டிஃப்ரெண்ட், அதே போல் இந்த செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய டிரெக்ட் கிளாஸஸில் போய் படிக்கிறண்டா எவ்வளோ காஸ்ட் ஆகும், நம்மள்கிட்ட எவ்வளோ நீங்கள் படிக்கிறதால எவ்வளோ காஸ்ட் ஆகும் போன்ற விடயங்கள், அதே போல் இன்னமும் டிரெக்ட் கிளாஸஸ் அதாவது நேரடி கிளாஸஸில் என்னென்ன சிலபஸ் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் தொடர்ச்சியாக உங்களோட கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. தேங்க்யூ ஸோ மச்.